இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு சின்னதாக ஒரு பிளான் போட்டிருந்தேன். முதல் நாள் நைட்டுக்கே மறந்துடாமல் மாவுக்கு ஊற வச்சு காலையில் வேலையாக சுறுசுறுப்பாக ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்கள என்ன சாப்பிட வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சிஸ்டர் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை சாப்பிட வைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு ஒன்று துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையாலேயே மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மசித்த கிழங்குல கொஞ்சமாக உப்பு, கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் மாவு முதல் நாள் நைட்லாம் பிசையக்கூடாது. நம்ம பிசைஞ்சிட்டு அரை மணி நேரத்துலேயே சப்பாத்தியோ ரொட்டியோ போட்டுருணும். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட எந்த அடையாளமும் தெரியாது. அதை ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். ப்ரோட்டீனுக்காக ஒரு கைப்பிடி நிறையா பன்னீர், கேரட் ரெண்டையுமே நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். சாப்பர் பற்றின டீட்டெயில்ஸாக புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்பீங்க. லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. கூடவே ஒரே ஒரு வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே டைப்பில் செய்கிற ஸ்டஃபிங்கை இட்லி மாவில் நடுவில் வச்சு ஸ்டஃப்டு இட்லியாக கூட கொடுக்கலாம். நான் ஆலு பராத்தா ரெசிபியை தான் ஸ்வீட் பொட்டேட்டோ, பன்னீர், கேரட்லாம் சேர்த்து இன்னுமே ஹெல்த்தியாக மாற்றியிருக்கேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு திரட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்தால் பரவாயில்ல. ஸோ டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது ஒன்று பட்டர் இல்லைனா நெய் சேர்த்தா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பர் ஹெல்த்தி பராத்தா ரெடி. இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை பிள்ளைங்களை சாப்பிட வைக்க எப்படி மாற்றி செஞ்சு கொடுப்பீங்கிற ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட் தான் பண்ணினேன். ஆனால் அர்ஷான் பராத்தா வீட்டில் சாப்பிட்டுட்டு பிரெட் டோஸ்ட்டை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன தான் பிளான் போட்டாலும் எவ்வளோ தான் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அந்த கடைசி 5 நிமிஷம் பரபரப்பாக தான் போகுது. பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டா தான் ஒரு ரிலாக்ஸே வருது. கையோட ஆட்டின மாவையுமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மாவு ஆட்டினதுனாலேயே நைட்டு இட்லி சுட்டுக்கலாம்னு அதுக்காகவே மதியானம் சாம்பார் வச்சுருந்தேன். நைட்டுக்குள்ளே மாவை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அஸ்பர் குட்டிமா தூங்கி முழிக்கல. பிள்ளைங்களை அனுப்பின கையோட வேலையை ஆரம்பித்ததுனால 8:45 வேலையை முடிச்சுட்டேன். தூங்கி முழிச்சுட்டா கிச்சன் பக்கமே விடமாட்டான். வேலையை முடிச்சுட்டா எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நிறைய காய்கறி போட்டு சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சோறுக்கு அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன். லேட்டாக ஆக்கிக்கலாம்னு. முடிஞ்சால் கருவாடு பொரிப்பேன். இன்னும் க்ளீனிங் மட்டும் பாக்கி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?